இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. பீகாரில் 65 லட்சத்திற்கும் அதிகமான வாக்காளர்களின் பெயர்கள் அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஏன் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும் வாக்காளர் பட்டியல் திருத்த நடவடிக்கை இவ்வளவு பெரிய சர்ச்சையை உண்டாக்கியுள்ளது என்பதை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். தேர்தல் ஆணையம் பீகார் மாநிலத்திலிருந்து ஆரம்பிக்கும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கையானது வழக்கமான ஒன்றல்ல. இது திருத்தம் என்ற பெயரில் கிட்டத்தட்ட வாக்காளர் பட்டியலை முற்றிலும் புதிதாக உருவாக்கும் முயற்சி. அதாவது இந்தியாவில் இதுவரை வயது வந்த ஒருவருக்கு வாக்குரிமை அளித்து அவரை வாக்காளராக்கும் பொறுப்பு அரசிடம் இருக்கிறது. இதை தலைகீழாக்கும் வகையில் இப்போது வயது வந்த ஒருவர் வாக்காளராவது அவரது பொறுப்பு என்ற நிலைக்கு தள்ளியுள்ளது தேர்தல் ஆணையம். இதன்படி வாக்காளராக விரும்பும் ஒருவர் தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்களை அளிக்க வேண்டும். இப்படி கேட்கப்படும் ஆவணங்கள்தான் ஒட்டுமொத்த பிரச்சினைக்கும் தொடக்கப்புள்ளி. ஒருவர் வாக்காளராக வேண்டும் என்றால் அவர் தனது இந்திய குடியுரிமையை அவரே நிரூபிக்க வேண்டும். இதற்கு அவர்கள் பிறப்புச் சான்று அல்லது பாஸ்போர்ட் நகல் தர வேண்டும் என்கிறது தேர்தல் ஆணையம். ஆதார் உட்பட வேறு எந்த ஆவணத்தையும் குடியுரிமைக்கான ஆதாரமாக கொள்ள முடியாது என்று அறிவித்துவிட்டது தேர்தல் ஆணையம். மக்களில் எத்தனை பேரிடம் பிறப்புச் சான்று அல்லது பாஸ்போர்ட் கையில் இருக்கும்? பள்ளிக்கூட நாட்கள் முடிந்ததுமே பலர் பிறப்புச் சான்றை பாதுகாப்பதில்லை. பாஸ்போர்ட் என்பது வெளிநாட்டுக்கு செல்லும் வாய்ப்பு வசதி உள்ளவர்கள் மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஆவணம். இத்தகைய சூழலில் தேர்தல் ஆணையம் கேட்கும் ஆவணங்கள் இல்லாத லட்சக்கணக்கான மக்கள் வாக்குரிமையை இழப்பார்கள். இவர்களில் அடித்தட்டு மக்களே அதிகமாக இருப்பார்கள். சமூக ரீதியாக பார்த்தால் பழங்குடி இனத்தோர், பட்டியல் இனத்தோர், முஸ்லிம்களே பாதிக்கப்படுபவர்கள் அந்த எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருப்பார்கள். இது திட்டமிட்டு அவர்களுடைய வாக்குரிமையை சிதைக்கும் வேலை என்று குற்றம் சாட்டுகின்றன எதிர்க்கட்சிகள். தவிர ஒரு ஆளும் கட்சி தனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று உணரும் பகுதியினரை திட்டமிட்டு இந்த வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க முடியும். தான் விரும்புவோரை சேர்க்கவும் முடியும். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்திற்கு என்று கீழே வேலை செய்ய தனி ஆட்கள் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியில் உள்ள அரசின் அலுவலர்களே தேர்தல் வேலையில் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆகையால் இது ஒட்டுமொத்த தேர்தல் அமைப்பு புரட்டி போடும் வேலை, இந்திய ஜனநாயகத்தை நாசமாக்கும் வேலை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. பீகாரில் கிட்டத்தட்ட 65 லட்சம் பேர் நீக்கப்படலாம் என்ற சூழலில்தான் பீகார் தற்போது கொந்தளிக்கிறது. அடுத்தடுத்த தேர்தல் நடக்க இருக்கும் வங்கம், தமிழ்நாடு, கேரளம், அசாம் என்று நாடு முழுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டிருக்கிறது. இந்த பின்னணியில்தான் நாடாளுமன்றம் கொந்தளிக்கிறது. ஆனால் தகுதியுள்ள வாக்காளர்கள், குறிப்பாக இந்திய குடிநபர்களுக்கு மட்டுமே வாக்குரிமை தருவதே இந்த திட்டத்தின் நோக்கம். வங்கதேச குடியேறிகள் உள்ளிட்ட வெளிநபர்கள் சட்டவிரோதமாக பெற்றிருக்கும் வாக்குரிமையை நீக்குவதே நடவடிக்கையின் நோக்கம் என்று சொல்கிறது அரசு தரப்பு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.